அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும். காலையில பாதுகாக்கணும், மாலை பாதுகாக்கணும், இரவுல பாதுகாக்கணும், அவனுடைய உறக்கத்துல பாதுகாக்கணும், அவனுடைய தொழில பாதுகாக்கணும், அவனுடைய கல்வியில பாதுகாக்கணும், செல்வத்துல பாதுகாக்கணும், அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். இவ்வளவு பாதுகாப்புக்கும் யாரை அவன் அழைக்க வேண்டியிருக்கு? அல்லாஹ்வை அவன் அழைக்க வேண்டியிருக்கு. சரியா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் நம்ம கேட்கணும். அதுதான் நம்முடைய சிரமங்கள் சோதனைகள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹ்வை நம்மளோட வச்சிருக்காம நம்ம யாரை நம்மளோட வச்சிருந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்வை நம்மளை வச்சிருக்கோவா இல்லையா நம்முடைய செயல்பாடு தான் நமக்கு முடிவு செய்யும். ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும். அல்லாஹ் கேட்டுக்கோங்க, எனக்கு சொல்றேன், ஒரே ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா போதும். அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். அந்த பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும். ஃபஜ்ர் தொழுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்